ஒரு அழகான கிராமத்துல சிண்டுங்கிற குட்டி பறவை குடும்பமா வாழ்ந்து வந்துச்சு. அப்பா பறவை இறத்தேட போகும்போது அம்மா பறவை குட்டி பறவை சிண்டுவ பத்திரமா பாத்துக்கும். ஆனா பாவம் சிண்டு ஒரு பயந்தாங்கொலியாவே இருந்துச்சு. பறக்கிறதுக்கு கூட ரொம்ப பயந்துச்சு. என்னங்க, நம்ம சிண்டு ரொம்ப பயப்படுறாங்க. இப்படியே வளர்ந்தா நம்ம பிள்ளைய எப்படிங்க வெளி உலகத்துல தனியா விட முடியும்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. பயப்படாத என் அன்பி. நம்ம பையன் நல்லா தைரியமானவானா வளருவான். அதுக்கு ஏதாவது நல்லது நடக்கும். நீ எதுவும் நினைச்சு கவலைப்படாத. இப்படி பேசிட்டே அன்னைக்கு பொழுத ரொம்ப சோகமா கழிச்சாங்க. அடுத்த நாள் சூரியன் வந்ததும் ஆண் பறவை பெண் பறவை கிட்ட ஒரு யோசனை சொல்லுச்சு. ஆமாங்க, இது நல்ல யோசனை. இது மாதிரி செஞ்சா நம்ம சிண்டு நல்லா பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இரண்டு பறவைகளும் சிண்டுவிடம் வந்து தங்கமே, இன்னும் சில நிமிடங்களில் இந்த கிளை முறிந்துவிடும். நானும் அம்மாவும் இங்கிருந்து வெகு தூரம் செல்கிறோம். நீ பத்திரமாக இருந்துக்கோ என்று சொல்லி பறந்து சென்றன. பின்பக்கமாக வந்து கிளைகளை ஆட்டி ஆட்டி சிண்டுவை பயப்படுத்தினார்கள். சிண்டுவும் செய்வதறியாது திகைத்து நின்றது. கிளை வேகமாக ஆட ஆட சிண்டு பயந்தே விட்டது. ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து மேலிருந்து கீழே குதித்து தனது இறக்கைகளை விரித்து வானில் பறந்தது. அதன் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அம்மா, அப்பா, என்னை வந்து கூட்டிட்டு போங்க. நான் பறக்கிறேன், நான் பறக்கிறேன். அம்மா, எங்க இருக்கீங்க? நான் பறக்கிறேன் என்று கத்திக்கொண்டே வானில் பறந்து வட்டமிட்டு மகிழ்ந்தது. தன்னம்பிக்கையும் தைரியமும் வேண்டும் குழந்தைகளே.